உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க எழுந்துருங்க. பாத்து. எந்த பொம்பளை நீ உதைக்க போனியோ அவ அம்மாவாக போறா. அம்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? ஏன் உனக்கு அம்மா கிடையாதா? அவங்க கிட்ட யாராவது இந்த மாதிரி நடந்துகிட்டா என்ன செய்வ? அது என்னோட அத்தையாவும் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு பொண்ணா கூட இருக்கலாம். நான் இங்க இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த தப்பும் நடக்க விட மாட்டேன். நீ பயப்படாத. நாம பயப்படுறதுனாலதான் இப்படி எல்லாம் பண்றாங்க. நாம அவங்கள பார்த்து இந்த மாதிரி பயப்படுறதுனாலதான் அவங்க நம்ம கிட்ட இந்த மாதிரி தப்பாலாம் நடந்துக்கிறாங்க. அப்படின்னா முதல்ல நீ சாவு. அவளுக்கு பதிலா ஒன்ன அமைதியாரு. எதுவும் பண்ணாத. அவ தைரியத்தை சோதிக்க விரும்புற. இவ முன்னாடி இவன் புருஷனை கொல்றேன். அப்ப இவ என்ன பண்றான்னு நமக்கு தெரியும்ல. இன்னும் சொல்ல போனா எல்லாரும் சாகதானே போறாங்க. நம்ம ஏன் அவசரப்படணும்? கொஞ்சம் நம்ம விளையாடலாமே. இதெல்லாம் பண்றதால உனக்கு என்ன கிடைக்குது? ஏன் ஒரு அப்பாவி பொண்ணு இப்படி சித்திரவதை பண்ற? அப்பாவி மக்களோட உயிரோட விளையாடுறியே. உனக்கு என்ன தோணுது? நீங்க எல்லாம் தப்பிச்சிருவீங்கனா? அதோட நீங்க எல்லாம் எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? அப்பாவி மக்களை கொலை பண்ணி பயத்தை உண்டாக்கலான்னு பாக்குறீங்களா? ஆனா ஒருத்தர் எல்லாத்தையும் பாக்குறாரு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர்கிட்ட கணக்கு இருக்கு. நீங்க பண்ற தப்புக்கு பின்னாடி உங்களால தப்பிக்கவே முடியாது. ஏன்னா எந்த ஒரு மனுஷனை மனுஷனாவே மதிக்கலையோ, அவன் வாழ்க்கையோட விளையாடுறீங்களோ, அவங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கறீங்களோ, அவங்க கூட எல்லாம் கடவுள் நிக்க மாட்டாங்க. அதோட கடவுள் யார கை விடுறாரோ எல்லார விட பயம் அவங்களுக்கு தான் இருக்கணும். உன்னாலதான் உன் புருஷன் என் தலையில கண்ண வச்சான். அது மட்டும் இல்லாம நீ ஓவரா பேசுறதுனால இவங்களும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இத ஒருபோதும் நடக்க விட மாட்டேன். எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. இவ பேச்ச கேட்டு நீங்க ஏதாவது பண்ணாலோ பேசினாலோ முதல்ல இவள நான் ஷூட் பண்ணுவேன். அதுவும் உங்க கண்ணு முன்னாடியே. இன்னொரு வாட்டி இவ மேல கைய வச்சா உன்னை நான் கொன்னுடுவேன். சீக்கிரம் வா. இந்தாங்க தண்ணி. சீக்கிரம் கொடு. வா வா வா. போங்க போங்க. ஆனா சீக்கிரம் போங்க. சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பு. நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. ஜாக்கிரதை. லட்சுமி, நான் மாம் டாட் அஹானாவை கூட்டு வரேன். நீ இவங்க கூட கிளம்பு. ஒரு வாட்டி நான் சொல்றத கேளு. நான் உயிரோட திரும்பி வரணுமா இல்லையா? அதுக்கு தான் சொல்றேன். சைலண்டா இங்க இருந்து கிளம்பி போ. லட்சுமி அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. கூட்டு போ. மாம் பாத்து. மெதுவா. ஷாலு 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 வா. ஷாலு, லட்சுமி வாங்க வாங்க. லட்சுமி ரிஷி ப்ரோ. ஐயோ அக்கா நீ ரிஷி அண்ணி பாத்து பாத்து போ போ. பாய். 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். ரிஷி எனக்கே விளையாட்டு காட்டுறியா? என்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்றியா? இத ஒருபோது நான் நடக்க விட மாட்டேன். லட்சுமி, நீ எங்க இருந்தாலும் மரியாதையா திரும்ப வந்துரு. இல்லனா உன்னோட ரிஷி எங்கேயே செத்து மடிஞ்சிருவான். இல்ல. மத்தவங்களும் நல்லா கேட்டுக்கோங்க. யாராவது இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணா அவங்க உயிரோட இங்க இருந்து போக முடியாது. கடைசியா எச்சரிக்கிற லட்சுமி, திரும்ப வந்துரு. இல்லன்னா உன் புருஷனை நிச்சயமா நான் சுட்டுடுவேன். ரிஷி தப்பா
பொழப்பான மனுஷனால எதையுமே சரியா புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா லக்ஷ்மியை புரிஞ்சுக்கணும்னா மனசு, மூளை, இதயம் இது எல்லாம் சுத்தமா இருக்கணும். ஆனா நீதான் ஒரு மனுஷனே இல்லையே. ஏய் உன்ன பார்த்தனே, என் அம்மா தரையில விழுந்தப்போ அவங்களை காப்பாத்த லக்ஷ்மி தான் முதல்ல ஓடி வந்தா. அவளுக்கு தெரியும் உன் கையில கன் இருந்தது, அப்ப அவளோட உயிரை கூட போயிருக்கலாம். ஆனா அவ கவலைப்பட்டாளா? இல்லையே. அதுதான் லக்ஷ்மி. அவளோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம அவளோட குடும்பத்துக்காக போராடுவா. அப்படியா? அப்ப எங்க இருக்கா? இங்க ஏன் வரல? அப்ப கடவுளுக்கு நன்றிய சொல்லு. லக்ஷ்மி இன்னும் இங்க வரல. ஒருவேளை அவ மட்டும் இங்க வந்தானா அப்புறம் உங்க எல்லாருக்கும் என் கார்டு தான். அவ இங்க வந்தா நீங்க யாரும் தப்பிக்க முடியாது. வந்தா புயலாதான் வருவா. புயலா? நான் பயந்துட்டேன். பயங்கரமா டைலாக்லாம் பேசுறியே. என் கையில கண்ணு இருக்கா, அந்த குறியில நீ நிக்கிற. அப்பவும் இவ்வளவு தைரியமா? வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் அவனை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆனா இப்ப மாட்டேன். பெரும் புயலுக்காக நான் இப்ப காத்துக்கிட்டு இருக்கேன். மோனிஷ், இப்பவும் நேரம் இருக்கு. சரண்டர் ஆயிடு, இல்லனா கொல்லப்படுவ. நான் சொன்னல இவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு எல்லாரும் வாயை திறப்பாங்கன்னு. ஜட்ஜே, என்ன நான் சொல்றத கவனமா கேளு. இது உன்னோட கோர்ட் இல்ல. அதுவும் இன்னைக்கு நான் தான் இங்க ஜட்ஜ். வாழ்வா சாவான நான் தான் இங்க முடிவு பண்ணுவேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசன, இங்கே செத்த மடிவ. உன் பணத்தை தூக்க கூட ஆள் இங்க வரமாட்டாங்க. ரிஷி, எனக்கே புத்தி சொல்றியா? நீ என்ன சொன்ன? கெட்டவங்களுக்கு கெட்டதான் நடக்குமா? உன் லக்ஷ்மிக்கு என்ன ஆச்சு? அவளும் பல பேரை கொல்லதானே பாத்திருக்கா. அப்போ அவளும் தான் கெட்டவ. அவளுக்கும் கெட்டதுதான் நடக்கும். அதுவும் என் கையால நடக்கும். லக்ஷ்மி, இங்க ரிஷி உயிரோட இருக்கணும்னா மரியாதையா நீ உள்ள வந்துரு. இவனை உயிரோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டா உள்ள வா. அண்ணா, எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். வழியே இல்ல. இங்க இருந்து வெளியவும் போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது. கேட்டல, இங்க இருந்து யாரும் வெளியே போக முடியாது. அப்புறம் அவன் மட்டும் எப்படி போவா? அப்புறம் ஏன் உள்ள வர மாட்டேன்றா? சரி, ஒரு வேலை பண்ணலாம். நீ அவளை கூப்பிடு. உன் பேச்சு அவ கேப்பால. உன்னை ஆழமா லவ் பண்றால. இது உன் காதலுக்கான சோதனை. கூப்பிடு. இந்தா. ரிஷி, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.